ஜெய் சாம்பவி. ஆலகால விஷத்துக்கு அப்புறம் அமிர்தம் வந்த மாதிரி நீ 2 தடவை எனக்கு அபகாரம் செஞ்சிருந்தாலும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உபகாரம் செஞ்சிட்ட. நாகம்மா, உன்னை வச்சுதான் உன் புருஷனை பிடிக்கணும்னு நினைச்ச. ஆனா இப்பவும் புருஷன் என் கைப்பிடிக்குள்ள தாண்டி இருக்கா. ஜெய் சாம்பவி. கார்கோடகா, இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. எந்த சக்தியை அடைய இத்தனை வருஷங்களா நான் முயற்சி செஞ்சேனோ அது நிறைவேற சமயம் இப்ப நெருங்கி வந்துருச்சு. நீ போய் ராகுல கடிச்சு கொன்னுடு. அவன் செத்தாதான் அந்த மாணிக்க என் கைக்கு வரும். ஜெய் சாம்பவி. என் தவம் பாதியிலேயே கலைஞ்சிருக்குன்னா அங்க கார்கொடகனுக்கு நடக்க கூடாதது ஏதோ நடந்திருக்கணும். மகா சக்தி பொருந்திய கார்கொடகனை எதிர்த்து அவனை கொன்னது யாரு? யாரு? நான் தான். என்ன தைரியம் உனக்கு? பைரவா, என் இடத்துக்கு வந்து என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறியா? அது மட்டும் இல்ல, என் புருஷனோட ஜீவசக்தி உள்ள மனுஷனுக்கோ என் பக்தியோட உயிருக்கோ இன்னொரு தடவை கெடுதல் ஏற்படுத்த நினைச்ச உனக்கும் இதே முடிவுதான் வரும்னு எச்சரிக்கை வந்திருக்கேன். நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நல்லாவே உன்னை தெரியும். நாகங்களை வசியம் பண்றதுல நீ பெரிய மந்திரவாதி. நான் என் புருஷனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் இவ்வளவு நாள் உன்னை சும்மா விட்டேன். ஆனா நான் உனக்கு பயந்து ஓடுறதா நீ முடிவு பண்ணிக்கிட்டு என்ன துரத்துக்கிட்டு வர. பைரவா, உன் அழிவுக்கு நீயே குழி தோண்டிக்காத. பைத்தியக்காரி, எனக்கு அழிவா? அந்த மாணிக்கத்தை வசப்படுத்தி உன் புருஷனை கொண்டு இந்த உலகத்தை ஆள போற, உன்னை அழிக்க போற. பைரவா, தொப்புள் அழிக்க முடியாத தான் உயிரை வச்சுக்கிட்டு தேவ யக்ஷ கந்தர்வர்கள் கிட்ட மரணமே இல்லாத வரத்தை வாங்கின ராவணனே கற்பு கரசி சீதையை சிறைப்பிடிச்சதால ராமனோட அம்புக்கு பலியாகி உயிரை விட்டான். அந்த ராவணனை விட பெரியவனானி. காட்டு மிருகங்களாலேயோ மனிதர்களாலேயோ தேவர்களாலேயோ அசுரர்களாலேயோ நிலத்திலேயோ நீர்லயோ ஆகாயத்திலேயோ மரணமே இல்லாத வரத்தை வாங்கின மகாசக்தி உள்ள இரண்யகசிப்புவே நரசிம்மரால அவர் மடியில வச்சு நார் நாரா கிழிக்கப்பட்டான்.
அந்த இரண்யனை விட சக்தி மிக்கவனானே. உன் சக்தியால நாகமாணிக்கத்தை அடைஞ்சு இந்த உலகத்தையே அழிக்க பாக்குற. உன் தீய சக்தியை மிஞ்சின ஒரு தெய்வ சக்தி இருக்குங்கிறத மறந்துடாத. உன்ன அந்த சக்தி அழிச்சே தீரும். வேண்டாம், என்னோட மோதாத. சக்தி மிகுந்த சக்கரவியூகத்தையே நாகம்மா சக்தி இழக்க வச்சிட்டான்னா எனக்கு இருக்கிற இந்த சக்திகள் அவளை அழிக்க போதாது. அபரிமிதமான சக்திகளை அடைஞ்சே தீரணும். ஓம் ஹ்ரீம் பாகி சர்வதிஷ்டானா வாச்சிவாஜிவம் வதவதம் ஸ்தம்பய ஸ்தம்பய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா ஸ்வாஹா ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஜெய் சாம்பவி, உன் கிருபையால அந்த நாகம்மாவை கட்டுப்படுத்துற வரம் கிடைச்சிடுச்சு. நாகம்மா, புயலுக்கு முன்னாடி உள்ள அமைதியை பார்த்து பொங்கி பூரிச்சல்ல. இந்த மந்திரவாதிக்கு உன் மாங்கல்ய ரகசியம் தெரியாதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கல்ல. அதீதமான சக்தியை பெற்று அதிபயங்கரமான யுக்தியால இந்த அஸ்திரத்தை பிரயோகிக்கிற ஜெய் பகலாமுகி. பைத்தியக்காரி, உள்ள வந்து உன் புருஷனை காப்பாத்தலான்னு நினைக்கிறியா? அந்த கோட்டை தாண்டி உள்ள வரலான்னு முயற்சி செஞ்சேன்னா பொசுங்கி சாம்பல் ஆயிடுவ. இவ்வளவு நாள் நீங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனாலும் இப்படி ஒரு நிலைமை வரும்னு நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல. உன் புருஷனோட ஜீவசக்தியை தானம் பண்ணி நாகதேவதைகளுக்கெல்லாம் தியாக தேவதை ஆகலான்னு பார்த்த. ஆனா இப்ப உன் பக்தையோட புருஷன் உயிரை உன்னால காப்பாத்த முடியலையேன்னு துடிக்கிறல்ல. கொஞ்சம் அங்க பாரு.